strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 மேட்ச் T20 சீரிஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த ஸ்குவாடும் இருக்கு. ஸோ பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஐ எம் சோ ஹாப்பி வித் த ஸ்குவாட். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வேற யாராவது மிஸ் பண்றீங்களா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேபி 15 மெம்பர் ஸ்குவாடுக்கு பதில் ஒரு 16 மெம்பர் ஸ்குவாடா பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா டீம்ல பேக்கப் ஓப்பனர் இல்ல. சோ மேபி ஒரு ருத்ராஜ் கைக்வாடுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாமா? பிகாஸ் ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா T20ஸ்ல நிஜமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா ஒரு பேக்கப் ஓப்பனரான்னு சொல்லி தோணுச்சு. அப்படி இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல ரஜத் படிட்டார் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஸ்குவாட்ல சேர்த்திருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம் இந்த ஸ்குவாட்லன்றது என்னோட ஒரு தாட். ஏன்னா 15 மெம்பர் ஸ்குவாட் 16 மெம்பர் ஸ்குவாட் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ். ஒரு 3 மேட்ச் T20னா ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். கிட்டத்தட்ட இந்த டீம் தான் விளையாட போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சம் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் சில பிளேயர்ஸ்க்கு நீங்க ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு வேற பிளேயர்ஸ் கூட நீங்க ட்ரை அவுட் பண்ணலாம். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி ஒரு பேக்கப் ஓப்பனரா ருத்ராஜை எடுத்திருக்கலாம். இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் ரஜத் படிட்டாரை ஆட் பண்ணிருக்கலாம். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது எடுத்திருக்கலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நெவர்தலெஸ் ஓவராலா அந்த 15 மெம்பர்ஸ் கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். செலக்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஒரு பக்கா T20 போலர்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தேன், எங்க அவிஷ்கானுக்கு எல்லாம் திருப்பி போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க டீம்ல. நிதிஷ்குமார் ரெட்டி அவர் நல்ல ஒரு நாக் விளையாடினார் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ், மறக்கவே முடியாது அந்த T20 சீரீஸ்ல. சோ அவரோட இடத்த அவர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் T20 ஸ்குவாட். சோ இந்த ஓவரால் 15 மெம்பர் ஸ்குவாட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணலாம். எப்பவுமே என்னோட வீடியோல நான் அதை தான் பண்ணுவேன். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் போகலாம். சோ பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, அண்ட் ரிங்கு சிங் இருக்காரு. அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சஞ்சு சாம்சன் அண்ட் பேக்கப் விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, 2 ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். அக்சர் பட்டேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி பிகாஸ் ஹி டிசர்வ் டு கெட் தட் என்ன சொல்றது வைஸ் கேப்டன்ஷிப். பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இந்தியாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ரீசென்ட்லி, எஸ்பெஷலி இன் T20 கிரிக்கெட். அண்ட் அனதர் ஸ்பின் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தருக்கும் பாத்தீங்கன்னா இடம் கிடைச்சிருக்கு. சோ அதனால ஓவராலா பார்க்கும்போது 4 ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு T20 டீம்ல உங்களுக்கு அதிகமா வேல்யூ கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது ஷமியோட கம்பேக் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபார் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடுவாரா இல்லையான்றது நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த வகையில நம்மளுக்கு அடுத்த மேஜர் போலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முகமது ஷமி தான். ஸோ எப்போ அவர் ஃபிட்டுனாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் தான் கொடுத்துச்சு. பிகாஸ் ஷமி இஸ் க்ரூஷியல் போலர் ஃபார் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அவர் கம்மிங் இன் டு தி ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் பிளஸ் ஃபார் டீம் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் ஹர்ஷதீப் சிங் நம்பர் 1 T20 போலர் இந்தியாவுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சூப்பரா போட்டிருக்காரு. அண்ட் ஹர்ஷித் ராணா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா T20 ஃபார்மட் தான் அவருக்கு பெர்ஃபெக்ட் ஃபார்மட். ஏன்னா கேகேஆருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது மூலியமா தான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்குள்ளே வந்தாரு. சோ அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு சூட்டபிளா, ஒன் டே கிரிக்கெட்டுக்கு சூட்டபிளான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் T20க்கு ஹர்ஷித் ராணா பெர்ஃபெக்டா இருப்பாருன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ வில் பி சோ ஹாப்பி. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி மேட்ச் வின்னர் ஆப்வியஸ்லி. அதாவது எப்போ ஒரு திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தாரோ இந்தியாவுக்கு, அப்போத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச் வின்னரா தான் இருந்திருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ அப்பெல்லாம் வந்து he has proved himself தான் நான் சொல்லுவேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஆஸ் வெல் அஸ் வந்து அக்சர் பட்டேல்லாம் வந்து டீமுக்குள்ள இருக்கும் போது சம்டைம்ஸ் ரவி பிஷ்னாய்க்கு பிளேயிங் லெவன்ல சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் இட் இஸ் a 5 மேட்ச் T20 சீரிஸ். ஸோ அங்க இங்கன்னு ஏதாவது ஒரு T20ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 மெம்பர் ஸ்குவாடுக்கு பதில் ஒரு 16 மெம்பர் ஸ்குவாடா எடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இந்தியா கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்குங்க. ஏன்னா நீங்க வந்து ஓகே ஒரு T20 ஸ்குவாடா இருக்கட்டும், இல்ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடா இருக்கட்டும், நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் ஒரு பிளேயர்ஸை சொல்லுவாங்க. அந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருப்பான், ஐபிஎல்ல நல்லா பண்ணிருப்பாங்க, எல்லா வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சோ இந்தியா கிட்ட இப்ப இருக்கிற ரீசென்ட் டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா செலக்டர்ஸ்க்கு ஒரு 15 மெம்பர் ஸ்குவாட செலக்ட் பண்றதா. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. பேட்டிங் பாத்தீங்கன்னா பாருங்க, மொத்தமே ஒரு 4 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க ஸ்குவாட்ல. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 12-13 பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்காங்க ஆல்ரெடி. புரியுதா உங்களுக்கு? விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஆனா வெளியில இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. ரிஷப் பண்ட், ஓகே நீங்க ரிஷப் பண்ட் வேணா ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம், பட் இஷான் கிஷன்ற ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுமே இருக்கு. புரியுதா?
புரியுதா உங்களுக்கு? எங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வில் பி சோ ஹாப்பி இன் T20 ஃபார்மெட்னா அவங்களுக்கு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு லேக்கிங்கா இருந்துச்சு ரீசென்ட் டைம்ஸ்ல. சோ அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு, அது எந்த டவுட்டுமே இல்ல. சோ சம்டைம்ஸ் நீங்க வந்து ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி ரெண்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸுமே நீங்க விளையாடலாம். சரி, ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே நல்லா போடுவாரு, நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு பார்ட் டைம் போலர் மாதிரி தான் போடுறாரு, பட் ஸ்டில் ஹி கேன் இம்ப்ரூவ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ரெண்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒரு ஸ்குவாட்ல இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த ஸ்குவாட் as well as the team, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். வருண் அண்ட் விஷ்ணாய், வருண் தான் மேஜர் பிளேயர், அது எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அக்சர் பட்டேல் கம்மிங் இன் டு தி ஸ்குவாட், நிஜமாவே வந்து ஐ எம் சோ ஹாப்பிங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப் அக்சர் பட்டேல் இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால்ல ரெகுலரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், அதாவது என்ன வேணா இந்தியா வந்து அந்த ஒரு 3 மேட்ச் ODI சீரிஸ் ஸ்ரீலங்காவோட திணறி இருக்கலாம். பிளஸ் ரீசென்ட் டைம்ல டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா ஆடிட்டு இருக்காங்க. பட் இந்தியா T20 டீம் மட்டும் பாத்தீங்கன்னா தொக்கா தனியா தெரியுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீரீஸா வின் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் சூரியகுமார் யாதவ். பட் நம்ம என்ன நினைச்சோம், சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a challenge நினைச்சோம். பட் அதை வந்து முறியடிச்சிட்டாங்க, 3-1 சொல்லி சூப்பரா வின் பண்ணிட்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஸ்குவாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டெப்ளீட்டடான ஒரு ஸ்குவாட்னே நம்ம சொல்லலாம் போலிங் டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது. பட் அந்த ஸ்குவாடை வச்சு அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஸ்டில் இங்கிலாந்து வில் பி a tougher opponent, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ சூரியகுமார் யாதவ் அண்ட் டீம் இந்த இங்கிலாந்து டீம் கான்கவர் பண்ணுவாங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ போன ஸ்குவாட்ல இருந்து இந்த ஸ்குவாட்ல யார் மிஸ் அவுட் ஆறாங்க நீங்க மேஜரா கேட்டீங்கன்னா, அவிஷ் கான், யாஷ் தயால், ரமன்தீப் சிங் மிஸ் ஆறாரு, ஜிதேஷ் சர்மா. சோ இவங்க மிஸ் அவுட் ஆறதுனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸ் எதுவுமே கிடையாதுங்க. எஸ், ரமன்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டர், பட் ஸ்டில் அவரோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பார்ட் டைம் போலர் மாதிரி தான் இருக்கும். பட் ஹி வில் கெட் இஸ் சான்சஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அபார்ட் ஃப்ரம் த ஜிதேஷ் சர்மா, காம்படிஷன் பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவருக்கு திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. யாஷ் தயால், அவிஷ் கான்லாம் தே ஹேவ் டு வெயிட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவங்கள விட பெட்டர் T20 போலர்ஸ் இன்னுமே இந்தியால இருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியா மூவ் ஆகி ஆகணும். ஏன்னா ஒரு T20 ஸ்குவாடுன்னு எடுக்கும் போது பெர்ஃபெக்ட் T20 போலர்ஸை எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கும். அந்த வகையில தான் இந்த வாட்டி ஸ்குவாடும் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல. என்னதான் வந்து நல்ல 15 மெம்பர் ஸ்குவாடா இருந்தாலும் நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ இவரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா தோணும். அது யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.